சற்று முன் வந்திருக்கக்கூடிய செய்தி, லெபனானில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 300 பேர்களை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வெறி ஆட்டம். பதிலுக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வடகொரியா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மிசில்ஸை தயார் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து மொசாட்டினுடைய கேவலமான ஒரு வேலையை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஈரானுடைய பல பகுதிகளில் தாக்கி இருக்கிறாங்க. பதிலுக்கு ஈரான் குவைத்தினுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. போர் நிறுத்தம் என்ற சொல் வெறும் வெற்று வார்த்தையா இன்னைக்கு என்று உலக மக்கள் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் சீனாவினுடைய பங்களிப்பு இந்த போரில் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசு பொருளா இருக்கு. போர் நிறுத்தம் ஏற்பட்ட உடனே நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஜஹ்ரான் மெம்தானியினுடைய வீட்டின் அருகாமையில இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. இப்படி பல சம்பவங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பல சம்பவங்களை முன்னிலைப்படுத்தி தான் இந்த வீடியோட இன்ஷா அல்லாஹ் ஆதாரங்களோட நம்ம அதை பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய நியூஸ்ங்க, கரண்ட்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல வந்திருக்கக்கூடிய செய்தி கேட்கவே உள்ளமே பதச்சு போதுங்க. கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் என்கிற அந்த ஐடிஎஃப் வெறி பிடிச்ச சொறி நாய்கள் இன்னைக்கு லெபனான்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. 300 பேர் கடந்த 10 நிமிஷத்துக்குள்ள 300 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்கள்லாம் நிறைஞ்சு வழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. உலகத்து அளவுல இன்னைக்கு இது ஒரு பேசு பொருளா இருக்கு. இதற்கு யார் காரணம்? இஸ்ரேலுடைய வெறியாட்டத்தை யாரும் அடக்க முடியாதா அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் நயீம் காசிம், அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக இருக்கிறார் அவரு லெபனான்ல. அவரை கொல்வதற்கான முயற்சிகளில் இன்னைக்கு இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறான். போர் நிறுத்தம் என்ற அறிவிப்பு செஞ்ச உடனே உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க. இந்த நாய்க்கு மட்டும் ஏன் சந்தோஷம் வர மாட்டேங்குது? 300 பேர் அப்பாவி மக்கள் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதுல பார்த்தீங்க சொன்னா, லெபனானுடைய சீடோன் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு காஃபி ஷாப், டீ குடிக்கிற கடை, நம்ம சொல்றதா இருந்தா நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் டீ குடிப்போம்ல, இல்லை ஃபஜ்ர் தொழுதுட்டு போய் டீ சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மக்கள், அதிகாலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மக்கள் மேல குண்டை போட்டு அங்க சாகடிச்சிருக்கிறாங்க. டயருங்கிற ஒரு பகுதி, இது லெபனானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த டயருடைய பகுதியில் தான் நேற்று தினம் வந்திருந்த ஒரு முக்கியமான செய்தி. ஹிஸ்புல்லாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, டயர்ல அங்க இருந்த அந்த டயருங்கிற பகுதியிலிருந்து வெகு தொலைவில் இஸ்ரேலுடைய கப்பல் இருக்குது, அந்த கப்பல் நான் குறி வச்சு அடிச்சோம் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. உடனே இஸ்ரேல் இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லையே அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டாங்க. அந்த டயருங்கிற பகுதியில் பின்னாடி கொஞ்சம் அவங்க தாக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கப்பல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுங்கடா அப்படின்னு அவங்களுடைய சோல்ஜருக்கு இவங்க அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த இடத்துல டயருங்கிற பகுதியில் இன்னைக்கு கண்மூடித்தனமான தாக்குதலை இந்த இஸ்ரேல் வெறி பிடிச்ச ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் நடத்தி இருக்கிறாங்க. இந்த செய்தி வந்திருக்கக்கூடிய சமயத்துல தான் இன்னைக்கு இஸ்ரேல்ல மிகப்பெரிய அளவுக்கு நெத்தன்யாவுக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், இங்க இருக்கிற மாதிரி டெட் பாடி மாதிரி கிடையாது. இங்க தமிழகத்தில் இருக்க ஒரு டெட் பாடி, என்ன பேசுறோன்னு அதுக்கே தெரியாது, என்ன சொல்றோன்னு அதுக்கே தெரியாது. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கிற பாட்டு வருது என்னப்பா அப்படிங்கிற அது மாதிரி கிடையாது. அங்கே இருக்க ஒரு ஆள், உண்மையிலேயே அந்த ஆளை பார்க்குறப்ப பல சந்தர்ப்பங்களில் நெத்தன்யாவுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாரு. யாயிர் லாபிட் அப்படிங்கிறவர் அவருடைய பேர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நீ ஆரம்பித்து வச்சு இந்த போரில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல பகுதிகள் அழிஞ்சிருச்சு. டெல் அவீவ் உட்பட, பெய்ட் ஷம்ஸ் உட்பட, ரமாட் கான் உட்பட பல இடங்கள் அழிஞ்சு போச்சு. நீ போய் அங்கே என்ன கழட்டிட்டு வந்த, என்ன வேலையடா செஞ்சிருக்கிற அப்படின்னு நாக்க பிடுங்கிட்டு சாகுற மாதிரி ஒரு கேள்வியை இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு எதிராக அவர் கேட்டிருக்கிறாரு. இப்படியான கேள்விகள் வந்தனாலேயோ என்னவோ அந்த நாய் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா, லெபனான்ல 300 பேரை கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே ஜீரணிக்கவே முடியலைங்க. அப்பாவி மக்கள் இதை பேசுறப்ப அவ்வளோ கவலைகளா இருக்குது. தொடர்ந்து நம்ம இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸையும் இஸ்ரேலுடைய ராணுவ படைகளையும் நெத்தனியாவும் நம்ம கடுமையாக விமர்சனம் செய்யறதுக்கெல்லாம் இதுதாங்க ஒரு காரணமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் இந்த போர்ல மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவிருக்கிறான். போன காரணம் எதுவுமே செயல்படலை. என்ன சொன்ன? ஆட்சி மாற்றம் சொல்லி ஜேடி வான்ஸ்கிட்ட, அதாவது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அவர்கிட்ட போய் இது நான் உடனே செஞ்சிடறேன், போய் அடிச்சேன்னா ஆட்சி மாற்றம் வந்துடும், உள்ள நம்ம போயிடலாம்
ஆட்சி மாற்றம் வந்துட்டா நம்மளுக்கு எதிராக மக்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போனானா ஜேடி வான்ஸ். அதனால தான் ஃபோன் பண்ணி என்னடா நீ சொன்ன, என்னடாங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேடி வான்ஸ் திட்டினாரு. அந்த லீக்கான வீடியோ ஆடியோக்களை வாஷிங்டன் போஸ்டே போட்டிருந்தாங்க அப்படிங்கிற செய்தி இதுக்கு முன்னாடி நம்ம தெரியப்படுத்தியிருந்தோம். அந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கனால இன்னைக்கு இஸ்ரேல் என்பது இந்த போர்ல அவன் தோத்து போயிருக்கான் அப்படின்னு இன்னைக்கு உலக தலைவர் இருக்காங்க. அங்க ரிஜிம் சேஞ்ச் நடக்கல, அணு ஆயுதங்கள் அங்க இல்லவே இல்லை, அது மாதிரி ஆயுதங்களை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்ன தகவலை கூட ஜெலன்ஸ்கி உடையாந்து சொன்னான். ஆயுதங்களை கட்டுப்படுத்தி சொன்னது பொய். நான் சவுதி கூட ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அவங்ககிட்ட ஆயுதம் இன்னும் 50% இருக்கு, நிலத்துக்கடியில் இருக்கு, அதெல்லாம் அழிக்க முடியாது. அதை அழிக்கிறதா இருந்தா பல ட்ரில்லியன் அளவுக்கு நீ டாலர் செலவு செய்யணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு அந்த வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள், ராணுவ வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க 50,000க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா 50,000 ட்ரில்லியன் டாலர் செலவாகுமா. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். அங்க இருக்க யூஎஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு, யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன், திரிபோலி, இது மாதிரி கப்பல்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு செலவாகும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த போர்ல இஸ்ரேல் தோத்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி உலகத்தளவில் பேசு பொருளா இருக்குது. இஸ்ரேல் இழுத்துட்டு வந்த அமெரிக்காவுக்கு செவ்வளவு மேலே விழுந்த மாதிரி அடியா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. இதை பார்க்கணும்னு சொன்னா இது யார் சொன்னாங்கன்னா ரியார் அட்மிரல் அப்படின்னு சொல்றவர். இவர் பேர் மார்க். இவர் யாருன்னு சொன்னா முன்னாள் அமெரிக்காவினுடைய நேவி ஃபோர்ஸ்ல இருந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த போர்ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு போனாங்கன்னா மிசில்ஸை வச்சே நம்ம அட்டாக் பண்ணி வேலையை முடிச்சிடலாம் அவங்க நினைச்சாங்க. அது மாதிரி உங்க ஃபிளைட்ல ஆளை கொண்டு போனாங்க. பொதுவா F-15 ஈகிள் ஸ்ட்ரைக், அது ஈகிள் அளவு மாதிரி, அதாவது கழுகு மாதிரி போய் தாக்குப்பா அப்படின்னு எடுத்துட்டு போன விமானத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக அடிச்சிட்டாங்க. 1 மணி நேரம் அது பறந்தாவே, அந்த விமானம் பறந்தாவே 25 லட்சம் ரூபா செலவாகுமாங்க. நான் ஒரே ஒரு விமானத்தை சொல்கிறேன். அமெரிக்காவுடைய மொத்த விமானங்கள் சொல்கிறப்ப F-35, F-35, F-15, F-16, KC-130, CH-47 Chinook, அது மாதிரி AWACS, இது மாதிரி பெரிய பெரிய விமானங்களை இழந்துட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? மார்க் சொல்கிறாரு, அட்மிரல் சொல்கிறாரு. இது மாதிரி பல விமானங்களை இழந்துட்டாங்க. செகண்ட் என்னன்னா, இந்த விமானத்தில் போனவங்களுக்கெல்லாம் பயண செலவு இருக்குது, அதில் ஃபியூல் செலவாகுது, மிகப்பெரிய பொருளாதார செலவாக இருக்குது. ஆனால் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஷஹாதத் அப்படின்னு ஒரு ட்ரோனை வச்சு ரொம்ப சர்வசாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு கூட ஏவுகணைகள் செலவாகும். கிட்டத்தட்ட $2 மில்லியன் செலவாகும் அதை தடுக்கிறதுக்கு. அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஷஹாதத் ட்ரோன் கிட்டத்தட்ட ஒரு $50,000 தானா. இவங்க வச்சு அதை தடுக்கணும்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் அளவுக்கு அந்த ஏவுகணை தேவைப்படுது. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இந்த போர்ல அமெரிக்காவுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கு. மிஸ்ஸிலை மட்டும் தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. ஆனா ஈரான் விவரமா ட்ரோனை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி தான் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று பரபரப்பா பேசினாங்க, எப்படியாவது அடிச்சிடலாம், எப்படியாவது இது பண்ணிடலாம்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணாங்களாம். பென்டகன் தான் இது தயாரிக்கிட்டு இருந்தாங்களாம். பென்டகன் தயாரிப்பில் இருக்கும்போது ஈரான் என்ன பண்ணாங்கன்னா பென்டகனையே தாக்குறதுக்காக திட்டமிட்டாங்க அப்படிங்கிறதையும் மார்க் சொல்றாரு. திட்டமிட்டாங்க, அதனாலையும் இங்கே பயந்தாங்க. ஏற்கனவே கலிஃபோர்னியாவை அட்டாக் பண்ணலாங்கிற ஒரு சிந்தனையும் ஈரானுக்கு இருந்துச்சு, அதனால இவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்கிறாங்க. பயத்துடைய வெளிப்பாடு தானாங்க, வெளிப்படையாக தெரியுதுங்க. ஈரானுடைய ஆயில நீ வித்துக்க, ஆயில உனக்கு பொருளாதார போட்டு தான் அதை நீக்கிக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படின்னு இன்னைக்கு தோத்ததை வெளிப்படையாக இன்னைக்கு விமர்சனம் செய்கிறாங்க CNN உட்பட பல பேர். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மால் கிம் ஜோங் அவர் என்னன்னா ஒரு மிசில்ஸை நான் டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த போரில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா, எங்கேயாவது வடகொரியாவுடைய பேச்சு அடிபட்டுச்சா? அடிபடவே இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு சரியான செய்தியை சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நீங்க இந்த செய்தி, நான் சொல்லக்கூடிய செய்தி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். வடகொரியால ஆயத்துல்லா அல் கமேனி பிப்ரவரி 28ஆம் தேதி கொல்லப்பட்ட போது அந்த செய்தியை வடகொரியால ஒளிபரப்பவே செய்யலையா. ஏன்னா இந்த மாதிரி செய்தி மக்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் கிம் ஜோங்க்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிம் ஜோங் என்ன சொல்றாருங்கிறத பாருங்க. இந்த நியூஸ் கட்டரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கிம் ஜோங் என்ன விருப்பப்பட்டார்னா, அமெரிக்காவோட ட்ரம்போட நம்ம நெருக்கமாகவே போயிடுவோம், ஈரானை அதனால கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் இராணுவ உபகரணங்கள்லாம் வச்சு வித்தை காட்டினதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா இருக்கிறோம், அதே மாதிரி அமெரிக்கா நான் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால தான் மகளை கூப்பிட்டுக்கிட்டு மெர்கோவா வண்டியில் வச்சுக்கிட்டு போனார். தன்னுடைய தேர்தல் பாராளுமன்றத்தில் இப்போ நடந்து அவர் ஜெயிச்சதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்த்துக்கேன். ஜெயிச்ச சதவீதத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 99.99.93% வெற்றி பெற்றாராம்.
அப்போ அவருக்கு எதிராக வாக்களித்தவங்க யாருன்னு சொன்னால் 0.07% தான். இதை நம்புற மாதிரி இருக்கா? இப்படி வடகொரியாவுடைய நிலை இருக்கிறனால இந்த மிசைல்ஸ் எல்லாம் காட்டுறது எதுக்காகனா, நான் நல்லா இருக்கேன் பார்த்துக்க அப்படின்னு காட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர அவர் பயந்து போய் தான் இருக்காருங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி சீனா இந்த பொருள் என்னங்க செஞ்சிச்சு, சீனா எப்படிப்பட்ட நிலையை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சர்வதேச அளவில் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று என்னன்னு சொன்னால், சீனா இந்த போரில் அவங்களும் மத்தியஸ்தர் இடம்பெட்டாங்க. டெஹ்ரானில், அதாவது ஈரானுடைய தலைமையகத்திட்ட ஐஆர்ஜிசியில் போய் சொன்னாங்க, நீ கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை காட்டுங்க அப்படின்னு சொன்னதா சர்வதேச அளவில் இதுவும் பேசு பொருளாக இருக்குது. பாகிஸ்தான் எப்படி பங்காற்றியச்சோ அதை விட சைனா தான் பங்காற்றியச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலாக பேசு பொருளாக இருக்குங்க. உண்மையிலே இந்த செய்தி சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. என்னன்னா, சீனாவும் இந்த போரை வச்சு லாபம் சம்பாரிச்சாங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணீங்க. ஃபத்தா-2 ஈரானுடைய மிசில்ஸ், இந்த ஃபத்தா-2வினுடைய மிசில்ஸினுடைய ஜிபிஎஸை கொடுக்கறது, அதுக்கான அந்த டூல்ஸ் மிசில்ஸ் அது என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுக்கறது, அதன் மூலமாக ரெவன்யூ விட்டது யாருன்னு சொன்னால் சீனா. அதே மாதிரி ஏரோ, அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ், அந்த ஏரோ இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அது மேக்னவிட்டின்னு சொல்கிறாங்க, காந்தவியல்னு சொல்கிறாங்க, அது மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியா, அதையும் விற்று சம்பாரிச்சது சீனா அப்படிங்கிற தகவலும் சர்வதேச அளவில் பேசு பொருளாக இருந்துச்சு. ஏன்னா மக்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்கறதெல்லாம் எல்லாம் சூப்பர்ப்பா, நின்றுவாங்கப்பா, அப்படியெல்லாம் நம்ம யாரையும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை நம்ம பதிவு செய்கிறோம். இது மாதிரி உலகத்தளவில் இன்னும் பேசு பொருளாக இருந்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயர், அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இன்னைக்கு ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. யார் நடந்தா? ஐஎஸ். டேய் எவன்டா அவன்? என்னடா நீ எது செஞ்சாலும் ஐஎஸ். இதை பார்க்கல பெரிய நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏதாவது இங்கே நடந்துட்டா, இந்தியாவில் ஏதாவது நடந்துட்டா, ஏதாவது முஜாஹிதீன் இவர் அப்படி சீன் போடுவாங்கல்ல, அது மாதிரி தெரியுது. அவன் எவனா இருந்தாலும் போடுறா, அவன் எவனா இருக்கட்டும்டா, அவன் ஐஎஸ்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், அவன் எந்த மாதிரியா குழுவாக கூட இருக்கட்டும், பயங்கரவாத RSS இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கட்டும், அந்த குழுவை பிடி, அவன் யாருன்னு பாரு, அவன் எந்த பாரபட்சம் காட்டவன், அவனை தூக்குல போட்டு சுடு. இந்த சம்பவம் நடந்தவனை ஜஹ்ரான் மம்தானியை போய் தாக்குறாங்கன்னா அவங்க யாரு அப்படிங்கிறதை கவனிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய சர்வதேச செய்திகளில் ஒன்றாவும் இருக்குது. போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் இஸ்ரேல் தன்னுடைய கொடிய முகத்தை அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த மொசாட்டுங்கிற அந்த கேவலமான அமைப்பின் மூலியமா ஈரானுடைய பல இடங்களில், அதாவது ஆயில் ரெஃபனரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இடம், கம்பெனி, இந்த மாதிரி பல இடங்களில் தாக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் லவான் அப்படிங்கிற ஒரு பகுதி. அதாவது பார்த்தீங்கன்னா ஈரானில் மிகப்பெரிய ரெஃபனரி கம்பெனி இருக்குது, அதெல்லாம் நேஷனலைஸ் கம்பெனி, இந்தியா மாதிரி கிடையாது. அதாவது அம்பானிக்கு கொடுத்துட்டு வாயை மூடிக்கிட்டவங்க இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அபதான் அப்படிங்கிற பகுதியிலும், டெஹ்ரான், லவான் போன்ற பகுதிகளில் இந்த ரெஃபனரி இருக்குது, ஆயில் ரெஃபனரி இருக்குது. இந்த பகுதிகளில், லவான்கிற பகுதியில் மொசாட்டம் வேலையை காட்டியிருக்கான். நாங்கள் அடிக்கலப்பா, நாங்களாம் அதை செய்யலை, எங்கள் விமானம் வந்துச்சா, எங்கள் மிசில்ஸ் வந்துச்சா, அப்படி செய்யாமல் அங்கே பல வேற ஆளை நியமிச்சிருக்கிறான்ல, அவனுடைய உளவு படைகள் இருக்குதுல்ல, உளவு படையினா ஊனமான படைகள் இருக்குல்ல, அந்த படையை வச்சு லவான்கிற பகுதிகளில் இன்றைக்கி அடிச்சிருக்கான். அடித்த உடனே ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், துபாயினுடைய பல பகுதிகளிலையும் குவைத்தினுடைய சில பகுதிகளிலையும் இன்னைக்கு ஈரான் தொடர்ந்து அவங்களுடைய மிசில்ஸை தயங்கவே இல்லை. நீ அடித்தா பதிலுக்கு அடி வாங்குவேன். இந்த ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காமெடியில் சொல்லுவாங்களே, அது மாதிரி வாடன்னு வச்சு அடிப்போம்டா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எவன் சப்போர்ட் பண்ணாலும் சரி, அவனுடைய இராணுவ தளவாடங்களை பயன்படுத்திக்கும் இடம் கொடுத்தா சரி, நாங்கள் அடிப்போம்னு சொல்லி பதிலுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில் கூட இன்னைக்கு டெஹ்ரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. இதுக்கிடையில் பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு போர் நிறுத்தம் அப்படின்னு வந்த உடனே என்ன நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், கச்சாவுடைய எண்ணெயுடைய விலை, அந்த கூடாயிலுடைய பீப்பாயினுடைய விலை உடனே குறைஞ்சிருக்கு. இதனால இன்னைக்கு ஃப்ளைட்டினுடைய சார்ஜ் 25% ஏறிச்சு. பிளாஸ்டிக் பொருட்களுடைய விலையெல்லாம் பயங்கரமான அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 50-60% ரேட்டு ஏறிச்சு. அப்படி ஏறின பொருட்கள்லாம் உடனே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் ஜேர்னலிஸ்ட் தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 170 மில்லியன் பீப்பாய்கள் இன்னைக்கு வளைகுடாவினுடைய அந்த பகுதிகளில், அந்த ஹர்முஸ் ஜலசந்திக்கு அந்த பக்கத்தில் நிற்குது. இவையெல்லாம் ரென்னாகி ஆசியாவுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ நேரம் நெருக்கடிகள் இருக்குது. அப்படியே வந்தாலும் கூட திரும்பி எம்டியாக தான் அங்கே போக வேண்டியிருக்கும். இப்படி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நெடுங்காலம், அவங்க எடுத்துகிட்டு ரீஃபில் பண்ணுறதுக்கு நெடுங்காலம் ஆகும். இதனால் விலைகள் இறங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. கோல்டோட ஃப்ளக்சுவேஷன் பெரும் அளவுக்கு மாற்றம் இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதையும் நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு வீடியோவினுடைய கடைசி பகுதியிலும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடராக சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்படி வரக்கூடிய செய்திகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளில் இதுவும் ஒன்று. பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறந்துடாமல் இந்த செய்தியை உங்களுடைய நண்பருக்கு ஷேர் செய்யுங்க.
இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறந்துடாமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண இந்த காசா மக்களுடைய கண்ணீர் கதை இன்ன பிற மக்கள் பார்க்குற மாதிரி அமையும். அப்படி தான் யூடியூப் செட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதையும் ஒரு தாவலாக சொல்லிக்கிட்டு காசா மக்களுடைய செய்தியை நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட 2024 நடந்த மிக மோசமான சம்பவங்களில் ஒன்று அல் அவதா அப்படிங்கிற ஒரு மகப்பேறு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஒர்க் பண்ணவங்க நூர், இவங்க தான் அந்த நூர். இவங்க சந்தித்த அந்த சம்பவங்களை விவரிக்கிறாங்க, தன்னை வாழ்நாளில் சந்தித்த விஷயங்களை பற்றி. இவங்க அல் அவதா அப்படிங்கிற அந்த மகப்பேறு மருத்துவமனையை விட்டு என்னால் வெளியில் போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதாவது ஃபுல்லாக அதை முற்றுகை பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு பக்கம் பிரசவமான அந்த நிலையில் இருக்கக்கூடிய லேடிகள், காயப்பட்டவங்க, இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நிலை எப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க 3 மாதம் தான் வீட்டுக்கு போகாமலே இருந்தாங்க. அதே மாதிரி ஃபோன் காலும் பண்ண முடியாது. இவங்க குடும்பத்தில் 9 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க சந்தித்த சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க. நான் பல நிலைகளை மக்களை பார்த்தேன். இதுக்கெல்லாம் நாங்கள் ட்ரெயினப் பண்ணி படித்ததே கிடையாது, யாரும் படிச்சிருக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையை நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அடைஞ்சோம். நான் பல பெண்களுக்கு பிரசவம் பார்த்தேன். அப்படி பிரசவம் பார்த்தப்ப தான் வாழ்நாள் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஒவ்வொன்றையும் அவங்க சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட நிலைகள்லாம் பெண்கள் வந்தாங்க, அவங்கள எப்படியெல்லாம் பிரசவம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அவங்க இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அல்ஜசீரா பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அந்த அல்ஜசீரா பதிவு செய்கிறாங்க. எப்படின்னா, அந்த நூரை கூப்பிட்றாங்களா, வா ஒரு குழந்தைக்கு ட்ரக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே அவங்க போய் ஒரு குழந்தைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்குது, உடனே அந்த ஆக்சிஜனை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்க. இப்படிப்பட்ட நிலைகளில் அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மிக இறுக்கமான சூழ்நிலை இருந்துச்சு. எங்கேயாவது இடத்துல குண்டு போட்டால் என் குடும்பம் தான் பாதிக்கப்பட்டுருமா அப்படின்னு நிலையில் நான் இருந்தேன். இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய மக்களுடைய கஷ்டம் அதை விட மோசமான ஒரு நிலையில் இருந்துச்சு. பல பிரசவமான நிலையில் நான் பல பெண்களை சந்தித்தேன். பல பேருக்கு பிரசவம் ஏற்படும் தொடர் போக்கு இருக்கும்ல, இரத்தப்போக்கு, அது ஏற்படுது. அவங்களுக்கு முறையான சானிட்டரி பேடு கிடையாது. அதே மாதிரி பல குழந்தை கருவில் மரணித்த குழந்தைகள் வந்தாங்க. பாம் சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியில் பல பேர் குழந்தைய வயிற்றிலேயே இறந்து போன நிலையில் கொண்டு வந்தாங்க. அப்படி வந்ததில் பல பெண்கள் வந்தாங்க. அதில் ஆலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க சொல்கிறாங்க, ஆலா கஃபர்னா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை சொல்கிறாங்க. இவங்க அப்படி வந்தாங்க. ஒரு கட்டத்தில் குடும்பத்தையே இழந்திருந்த இவங்க, இதுக்கு மேலே நம்ம வாழ்கிறதுக்கு வழி இல்லை, நம்ம மனசை தேர்த்திக்கணும் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நிலைக்கு அவங்க உருவானாங்க. இப்படி பல நிலைகளை நான் சந்தித்தேன். நான் சந்தித்ததில் அவங்க சொல்கிறாங்க, நூறு சொல்கிறாங்க, நான் சந்தித்தது ரொம்ப எனக்கு வேதனை ஏற்படுத்திய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பெண்மணியை பிரசவம் பார்க்க நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அன்னைக்கு அவங்களுக்கு பிரசவம் குழந்தை பிறக்குது. அன்னைக்கு தான் அவருடைய கணவரும் கொல்லப்படுறாரு. அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டி கொடுங்க அல்ஜசீராவை நோக்கி கேட்குறாங்க. அதையுமே நம்மளும் அது ஒரு கேள்வியாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த பெண்மணி அவங்க சொல்கிறாங்க, நூறு சொன்னாங்க, வெம்பி தேம்பி அந்த பெண்மணி அழுதுகிட்டே இருந்தா. இறுதியில் அந்த குழந்தைக்கு தன் கணவர் இறந்து போன கணவருடைய பேரையை வச்சு ரொம்ப அழுதா. வேறு வழி இல்லை, அடுத்த முகப்பேர் பார்க்கணும்னு சொல்லி அந்த பெண்மணி, அந்த குழந்தை பெற்ற குழந்தை கையில் கொடுத்து அந்த பெண்மணி நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நான் பார்த்தேன். 8 மாதம் உள்ள ஒரு கர்ப்பிணி. இந்த கர்ப்பிணி மேலே போட்ட குண்டில், அதாவது உடல்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டு சொல்ல முடியாத நிலையில் அந்த பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்மணிக்கு நான் பிரசவம் பார்க்குறேன். இப்படி ஒரு நிலையை நான் சந்திச்சு வாழ்க்கையில் நான் நினச்சது கூட பார்த்ததில்ல. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த சமயத்தில் வயிற்றுடைய குழந்தை இறந்து போகுது, அந்த பெண்மணி இறந்து போகிறாங்க. அப்படி என்ற ஒரு மீளா துயரம் இருந்துச்சு என்கிட்ட. ஒவ்வொரு நாளும் ஒருத்தவங்க சந்திப்பேன். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என் அப்பா இழந்துட்டேன், ஒருத்தன் என் அம்மா இழந்துட்டேன், என் கணவர் இழந்துட்டேன், என் பிள்ளைகளை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இப்படி பல பிரசவ பெண்மணிகளை நான் சந்தித்தேன். அப்படி சந்திக்கும் போது இறுதியாக அந்த பெண்மணிகள்லாம் எப்படி சூழ்நிலை வருவாங்கன்னா, மாஷா அல்லாஹ், இறைவன் அந்த பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப அழகாக படைச்சிருப்பான். பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பெண்மணிகள்லாம் தலையிலெல்லாம் பேனு, ஏன்னா குளிக்க தண்ணி இல்லை, சீப்பு கிடையாது, சோப்பு கிடையாது. இதுதான் காசாவுடைய நிலைமைங்க. இப்பயும் கூட அதான் நிலைமை. இன்னைக்கு நான் பேசுகிற இந்த சமயத்தில் காசாவில் உணவு இல்லாமல் மலையில் மக்கள் இன்னைக்கு கேம்பில் 2 பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட நிலையில் நான் பெண்களை நாங்கள் பிரசவத்துக்காக அழைச்சிட்டு வந்தோம். பல பேருக்கு அலர்ஜி நோய்களால் உடம்பெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பிரசவத்தில் குழந்தைய பெற்றெடுத்தோன்னே ஒவ்வொருத்தவங்களும் அந்த அந்த மறைவிட பகுதியில் தையல் போட வேணான்னு கெஞ்சுவாங்களாம். ஏன் தெரியுங்களா? மயக்க மருந்தே கிடையாது. மயக்க மருந்து கொடுக்காமல் ஒரு பெண்மணிக்கு தையல் போட்டால் என்ன மாதிரியான வலி இருக்கும், என்ன மாதிரியான வேதனை இருக்கும்.
கெஞ்சுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நாங்கள் தையல் போடுவோம். சில பேர் சொல்லுவாங்களாம், நாங்கள் கூடாரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு குளியலறையெல்லாம் தனியாக இல்லை, நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அதுக்கு மருந்து போடணும், அதை நாங்கள் சுடுதண்ணி வச்சு சுத்தம் பண்ணணும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதனால் எங்கள் தையல் போடாமல் விட்டுறீங்களா அப்படின்லாம் கெஞ்சுவாங்க. அப்படி இருந்தும் நாங்கள் இதை செய்யாமல் விட மாட்டோம், அந்த பணியை செஞ்சு அனுப்புவோம் அப்படின்னு நூறு சொல்கிறாங்க. இதுதான் காசா மக்கள் அனுபவித்த கொடுமைகள்ங்க. எவ்வளோ கொடுமைகளை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் இஸ்ரேல். இந்த கொடுமைக்காரனுக்கு எதிராக நம்ம பிரார்த்தனை செய்ய நம்முடைய பொறுப்பு இல்லையா? அவனுடைய இராணுவ பலங்களையும் அவனுடைய திமிரையும் இறைவன் அடக்கி வைக்கணும், இறைவன் அடக்க வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை செய்யணும். மறந்துடாமல் உங்களுடைய பிரார்த்தனையை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.